ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சென்னை டே 3 vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் அக்கா புதுசாக பணியார சட்டி ஒன்று இரும்பில் வாங்கியிருக்காங்க. நான்ஸ்டிக்கில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரும்பில் வாங்கியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு எங்கள் அம்மா வேற இருந்தாங்க. சரி இன்னைக்கே ட்ரை பண்ணி பார்த்துருவோன்ட்டு டக்குன்னு மாவு கொஞ்சமாக எடுத்து பணியாரம் செஞ்சு பார்க்கலான்னு காலையிலே 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. எனக்கும் சர்வாக்கும் வேற என்ன வேலை, நாங்கள் புதுசாக டாய்ஸ் நிறையா வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாட கொடுத்தா 2 பேரும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். Ready, steady, go. நீ வச்சு முடிக்க ஸ்டார்ட். முடிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். என்னது இது? அப்பமா. இந்த மாதிரி இரும்பு சட்டி வந்து முதல் நல்லா பழகணும், பழக தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே ரொம்ப சூப்பராக வந்துச்சு பணியாரம். ரெண்டுல எது வேணும்? இது வேண்டாம். அதான் என்ன வச்சிருக்கேன். அப்புறம் என்ன நல்லா செடி ஏறிடுச்சுல்ல. இதுல வைக்கிறத இருவா. என்ன சுட்டுனாலே போதும், அதுக்கப்புறம் என்ன சூட்லேயே வந்துடும். இதுக்கு அடுத்தலாம் கஞ்சி பண்ணிட்டுலாம் போட்டுட்டீங்க. எடுத்து கொஞ்சம் பொருளி கொஞ்சம் இப்பதான் ஊற்றுறீங்க. வீடியோல யாரும் கரிஞ்ச பணியாரத்தை பார்த்துருக்கே மாட்டாங்க. ஏன்னா யாரும் காமிக்கிறது இல்லை. நல்லா வர்றதை மட்டும்தான் காமிப்பாங்க. பரவாயில்ல, புது கல்லுல இவ்வளோ தூரம் வருது இல்லைண்ணே. ஆனால் ரொம்ப எண்ணெய் நல்லா வடியணும். மேலே வைங்க, வடியிலனே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது, சீக்கிரம் பரட்டி போட்டுரும். கூட்டத்தை குறைச்சிக்க, கூட்டம் ஊற்றி முடிச்சோடனே உடனே கவுத்து போட்டுருங்க, சரியா இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றுங்க. ஊற்றி முடிச்சுட்டு வரிசை எப்படி போட்டீங்க அதே ஆர்டரில் ரெடி போட்டுருங்க. மிதந்துட்டு எல்லாம் டக்குன்னு மாற்றி போடுங்க. எல்லாமே மிதந்துட்டு எல்லாமே காலம் மிதக்கு. ஏன்னா நீங்க எண்ணெய் அதிகமா இருக்கிறதுனால தான் மிதக்குது. இல்லைன்னா உள்ளே ரவுண்ட் ஆகும், அதான் ஷேப் மாறுது. அப்படியா? கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து மோந்துடும் ஒரு கிண்ணத்தில். பரட்டி எடுத்துட்டு மோத்திக்கும். சர்வா இது என்னது? அப்பமா எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா? அது குளிர போதும் செய்யும். பெரிய குளிர எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். கரெக்டாக அளவு இருக்கணும். ஆமாம், சின்னதாக ஊற்றுக்குமா. நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. அவ்வளோ கஷ்டமான டெக்னிக். அது எண்ணெய் தெரிச்சிரும்ல, டக்குன்னு போட்டால் எண்ணெய் தெரிச்சிடும் காலில். இது உள்ளே குத்துனா அப்படி முழுங்களாதான் எங்கே ஓடும். அதை பரட்டி போடு. கிறிஸ்மஸ் சத்தம் பண்ணியா தானே பாரு. கிறிஸ்மஸ் கூட தொப்பி அதான் பரட்டி போடு. உள்ள மாவு அந்த பண்ணியா. மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றலாம். உள்ள எங்க வர டப்புன்னு இந்த எண்ணெய் தெரிச்சிடக்கூடாது. ஓரத்தில் இந்த பணியார சட்டி எங்களுக்கு தாங்கலேன். இந்த சட்டி இருந்ததுன்னா அழகா குழியா இருக்கு. உள்ள பணியாரத்தை போட்டு எடுக்கலாம். ஆமா, இந்த சட்டி எங்க வீட்டுல இல்லையே. எங்க அப்பா ரொம்ப எண்ணெய் குடிக்குதுமா. எங்க அப்பாட்ட சொன்னா வாங்கி தருவாங்களா? அங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது கடையில்.
எடுக்க போறா என்ன குடிச்சிட்டு இருக்கு ரொம்ப அம்மா பணியாரம் இருக்கு அப்படி புனிங்க எப்படி என்ன குடிக்குது நம்ம வீட்டுல என்ன குடிக்கல என்னதான் அந்த அளவுக்கு இல்ல நீங்க இப்படி எண்ணெய்க்குள்ள ஊற போட்டு வச்சிருக்கீங்க நம்ம வீட்டுல தடை வச்சுட்டு பாப்போமா ஒண்ணு ஒரே உருண்டை தடை வச்சுட்டு பாப்போமா என்ன மோந்து விடுவாரு மோந்து இது நடந்து வரும் சரியா இருக்கும் கிறிஸ்மஸ் சாத்த பணியாரம் எப்போ கொடங்கொடமா ஊற்றிருக்காங்க எண்ணெய் கம்பெனி எதுவும் வச்சு நடத்துறீங்களா இன்னும் டக்குன்னு சூட ஆரம்பிச்சோம் டக்குன்னு மோந்துட்டுங்க எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ மோதி எடுத்துருங்க நல்லா வருது வர்றவங்க எடுத்துங்க எடுங்க அதுதான் வருது எடுங்க ஆமாம் கொஞ்சம் வெது கொஞ்சம் சூட குடிக்கிறது கொஞ்சம் சூட ஊற்றிருப்பேன் குடுக்கும்போது கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சம் ஆற வைப்பேன் என்னது இது விஸ்வா குட்டிக்கு இப்பவே கோவத்தை பாத்தீங்களா? அவன் கையில அந்த வாட்டர் பாட்டில கொடுத்துடணுமா, அதுல இருந்து தண்ணியை கொட்டி விளையாடுவானா. வாங்கணும்னா உடனே அடம் பிடிச்சு அப்படி அழுறான். இதேமாதிரி அவங்க அண்ணன் கையில ஏதாவது டாய்ஸ் வச்சிருந்தா அதான் வேணும்னு கேட்டு அழுதுட்டு இருப்பான். 8 மாசத்துல இவனுக்கு எப்படியெல்லாம் அடம் பிடிக்கிறான் பாருங்க. அவ்வளவு தண்ணி தண்ணி விட்டு வச்சு அழு. என்ன என்ன வேணும் என்ன வேணும் கடு தண்ணி தண்ணி கொட்டிருச்சு. தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம்மா? கொடுக்க மாட்டாங்களா? ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அத்தை வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே பக்கத்தில் இன்னொரு அத்தை வீடு இருக்குது. அந்த இருக்குல்ல வாசல் அந்த ஃப்ளைட்டு போகுது பாரு, இங்கிருந்து பாரு போகுதா ஃப்ளைட்டு. நிலா கிட்ட கூடி போகுது. இது எங்கள் அத்தை வீட்டு மாடி தோட்டம். இருட்டில் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ஆனால் அழகழகான செடிலாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் முந்தைய எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது நிறைய செடி வச்சுருப்பாங்க. இன்னமும் அதை அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னொரு அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே டின்னருக்கு இட்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வாவுக்கு விளையாடுறதுக்கு இன்னும் 2 குட்டீஸ், இவனுக்கு மேலே அவங்க டாய்ஸ் வச்சுருந்தாங்க. சர்வா அதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்குதே எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஆரம்பிச்சதோ அதை விட பயங்கரமாக சேடாக எண்ட் ஆகிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது சர்வா ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டான். மார்னிங் அந்த பணியாரம் சாப்பிட்டதா அல்லது நிறையா ஸ்நாக்ஸ் வேறு நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மக்ரூன் ஸ்வீட் எல்லாம் நல்லா சாப்பிட்டான். அத்தை வீட்டில் வேறு 1க்கு 2-3 கேக்காக வாங்கி சாப்பிட்டான். எதுதான் அவனுக்கு ஒத்துக்கலன்னு தெரில, ரொம்ப வாமிட். அப்புறம் வீட்டுக்கு போய் ஃபீவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போகும்போது 2 இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுக்கு வாமிட் வருதுன்னு இறங்கி நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒரு செக்யூரிட்டி தாத்தாவும் என்னம்மா எதுவும் ஹெல்ப் வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் ஒரு அண்ணா எங்கள் வீட்டு பக்கத்தான் இருக்குது, வேணா வரீங்களா, எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி சென்னையில் இவ்வளோ நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இருந்தது. அங்கேயே தண்ணி வேணும்னு பார்த்தப்போ ஒரு அடிப்பம்பு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். உள்ள 2 கோழி குஞ்சு இருக்கு. காய்கறி வெட்டு, காய்கறி வெட்டு. சரி மீனை வெட்டி போடு. மீன் போடு, தூக்கி போடு. கரண்டி எங்க? கிண்டு, காய்கறி கிண்டு, பிடிச்சிட போகுது. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோ. குறைச்சி வச்சாச்சா? சரி கிண்டு கிண்டு. வலிக்கவே இல்லையே. இது கால குச்சி
அப்படியே கேக்குறீங்க. சரி காய்கறி வெட்டி குழம்பு வச்சாச்சா? ஆச்சி கொண்டு போய் கொடு. ஆச்சி இட்லி செய்கிறாங்க. ஒரு சட்னி வச்சு கொடு. ஊசி போட்டா போ. ஊசி போட்டா. இதோட கண்டினியூஷன் வீடியோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.